ஒரு சூப்பரான மணக்க தேங்காய் பால் மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இது மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சீரகம், அதே அளவுக்கு 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது ரெண்டையும் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளியும் பருப்பையும் மசிச்சுட்டு அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சுட்டேன். இந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தக்காளியும் பருப்பும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு சீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகா 2ஆக கீறிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா நச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா கையால் பசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாயோட காரம்லாம் நல்லா அந்த ரசத்தில் வந்து இறங்கும். இப்போ நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். வந்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தளன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வேக வச்சு தான் போட்டிருக்கோம் தக்காளியெல்லாம். அதனால் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த வரமிளகா நல்லா கருக வறுக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வரமிளகா நல்லா கருக வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்து தாளிப்பை இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேஸ் அமர்த்திடலாம். ஒரு சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் மிளகு ரசம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுடு சாதத்துக்கு நல்ல சாதத்தை குழைய விட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.